சற்று முன் கரூரில் விஜய்க்கு திடீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். விஜய் வருகை திடீர் ரத்து. கொண்டாட்டத்தில் எடப்பாடி. அதாவது மாவட்ட செயலாளர் படத்தை மட்டும் போட்டால் போதும் என தாவேகா தலைமையில் இருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. காரணம், பேனரில் இடம்பெற்றுள்ள தாவேகா ஆதரவாளர்களை திமுக குறிவைத்து மடக்கலாம் என்பதால் தாவேகா மாவட்ட நிர்வாகம் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. காவல்துறை பரிந்துரைத்த வேலுச்சாமிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே பரப்புரை மேற்கொள்ள சம்மதம் தெரிவித்து மனு அளித்த நிலையில் அனுமதி அளித்துள்ளது. இதே இடத்தில் வியாழக்கிழமை எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். கரூரில் நாளை பிற்பகல் திட்டமிடப்பட்டுள்ள தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரைக்கான லைட் ஹவுஸ் பகுதி, உழவர் சந்தை ஆகிய இடங்களை தேர்வு செய்த நிலையில் அவற்றுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. விஜயை கரூர் நகர பகுதிக்குள் ஊர்வலமாக அழைத்து வரக்கூடாது, வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை செய்யலாம் போன்ற நிபந்தனைகள் விதிப்பதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தில் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்காமல் தடுக்க அக்கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதுடன் வாகனங்களில் வருவோரை திசை திருப்ப டேக் டைவர்ஷன் திட்டத்தை செயல்படுத்த கரூர் மாவட்ட திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் வரும் டிசம்பர் 20ஆம் தேதியுடன் முடிவதாக இருந்தது. ஆளும் கட்சி தரப்பில் அனுமதி தருவதில் இழுபறி ஏற்படுவதால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு பயணத்தில் விஜயின் பேச்சு திமுக வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. விஜய் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நாளை கரூரில் நடிகர் விஜய் மக்களை சந்திக்கிறார். அவரது சுற்றுப்பயணத்தை தோல்வியடைய வைக்க கரூர் மாவட்ட திமுக களமிறங்கியுள்ளது. தாவேகா தொண்டர்களுக்கு மொபைல் போன், டி-ஷர்ட், பேண்ட் போன்ற பரிசுகள் வழங்கி தங்கள் பக்கம் திருப்பி வருகின்றனர். இது குறித்து கரூர் வாசிகள் கூறுகையில், கரூர் மாவட்டம் திமுக கோட்டை என்பதை நிரூபிக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக முப்பெரும் விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். தற்போது கரூரில் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் வெற்றி அடையாமல் இருக்க அதிரடி திட்டத்தோடு களமிறங்கியுள்ளார். அதன்படி தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களை இழுக்கும் வேலை நடக்கிறது. அவர்களுக்கு மொபைல் போன், டி-ஷர்ட், பேண்ட் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதை தடுக்க முடியாமல் தாவேகாவினர் திணறி வருகின்றனர். தங்கள் நிர்வாகிகள் குறித்து விவரங்களை பேனர்களில் போட வேண்டாம், மாவட்ட செயலாளர் படத்தை மட்டும் போட்டால் போதும் என தாவேகா தலைமையில் இருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. காரணம், பேனரில் இடம்பெற்றுள்ள தாவேகா ஆதரவாளர்களை திமுக குறிவைத்து மடக்கலாம் என்பதால் தாவேகா மாவட்ட நிர்வாகம் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. கரூர் மாநகருக்குள் அணிவகுக்கும் விஜய் ஆதரவாளரின் வாகனங்களை தடுக்கும் திட்டமாக சாலை பணியை காரணம் காட்டி டேக் டைவர்ஷன் வாயிலாக வேறு பாதைக்கு திருப்பிவிடும் திட்டமும் உள்ளது என கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மாற்றம் செய்ததால் திமுகவின் கோட்டையான கரூரில் மாஸ் காட்ட நினைத்த விஜய்க்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. விஜய் சனிக்கிழமை வருவதற்கு முன்பாகவே பொதுமக்களை அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி அவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் கரூரில் விஜயின் வருகை ரத்து செய்யப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தாவேகாவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.